எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். அந்த குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 3 முட்டையை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2-3 தலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. ஸ்பூனோ தொட்டோ வச்சு நல்லா இப்படி அடித்து விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா முட்டை இப்படி நல்லா அடித்து எல்லாம் ஒன்றா கலந்தாச்சுங்க. இப்போ புளிப்பணியாரக்கல்லில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை அளவாக ஊற்றணுங்க. நிறைய ஊற்றிருக்கூடாது, அளவாக ஊற்றணும். இது மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் வேகட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 30 செகண்ட் வேகட்டுங்க. பாருங்க, வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பனியாரம் ஊற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி காரசாரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தையே மீடியமாக வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சி வந்து நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. இது இஞ்சியும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து காரத்துக்கு நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன். அடுத்தையே கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இதோட கொஞ்சம் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாங்க. முட்டை பணியாரத்தை இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. சால்ட்டுங்க, சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முட்டை பணியாரம். இப்போ அடுத்தையே கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. எக்கு குழிப்பணியாரம் சூப்பராக வந்திருக்குதுங்க. அது நம்ம காரசாரமாக சில்லி போட்டு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க.